வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி வக்ர பெயர்ச்சி, சாட்டன் வந்து ரெட்ரோகிரேட் ஆகிறாரு. ஆஸ் பர் அஸ்ட்ரானமி பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாடி நகருதா, சனி வந்து ரெட்ரோகிரேட்னா அது பின்னாடி நகருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில பார்வையில் அந்த அஸ்ட்ரானமி படி அந்த ஆர்பிட்டில் வந்து அந்த பூமியுடைய சில டிகிரியில் இருந்து சுழலும் போது சில ஸ்லோ மோஷனில் அது பின்னாடி நகர்ற மாதிரி தெரியும். பட் அதுதான் ரெட்ரோகிரேட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எந்த கிரகமும் அப்படி பின்னாடி நகரது இல்லை, ராகு கேது தவிர. இது வந்து அந்த மாதிரி இது ஒரு இலூஷன் சொல்லலாம், இல்லை அப்படி தெரியும்னு சொல்லலாம். பட் அதுக்கு ஒரு பலன் இருக்குது, அஸ்ட்ராலஜியில் அப்படி ஒரு பலன் இருக்குது. இப்போ சனி பொதுவாக நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கெட்டது செய்கிறவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது அதுக்கான பலன்களை கொடுக்குறாரு. சரி, இப்போ இந்த வக்ரம் வந்து ஆல்ரெடி சனி பெயர்ச்சி நடந்தது, மீனமில் நடந்தது. வக்ரம் என்பது வந்து அந்த மீனமை விட்டுட்டு மறுபடியும் கும்பத்துக்கு வந்திருக்காரா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். வரல, மீனம்லேயே தான் இருக்கார். மீனத்திலேயே தான் வக்ரம் அடையாதுன்னா மீனத்திலே பின்னோக்கி தெரிகிறார், அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோட எண்டில் நான் இதை பற்றி பேசுகிறேன். உலகளாவிய மாற்றங்கள் எப்படி வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். மெயினாக சனி தான் ஒரு மனிதனுடைய தொழில் அடையாளம். ஸோ கரியரில் தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். எந்தெந்த ராசிக்கு எப்படி வரப்போகுதுன்னு தனித்தனியே ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் ஜனன ஜாதகமில் பர்டிகுலராக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இப்போ சாட்டனுடைய இந்த வக்ர பயிற்சிக்கு சனியுடைய பொசிஷன் என்ன? அவர் யோகரா, பாவியா, மிதமாக இருக்காரா, யோகமாக இருக்காரா, பாசிட்டிவாக இருக்காரா, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கார், ஷட்பலா ஸ்கோர் என்ன, டோட்டலாக என்னன்றதை நீங்கள் வந்து கணிச்சு வச்சிங்க. www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, அதர் சர்வீஸ் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. இப்போ நம்ம சனி வக்ர காலத்தை முழுமையாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி. மேஷம் 7 சனி வந்த உடனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் நான் 3 பிரித்து கொடுத்தேன். இப்போ வந்து இந்த வக்ர காலத்தை மேஷத்துக்கு வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா, இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கலாமா, இல்லை என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத எனக்கு கிளியராக புரிஞ்சுங்க. மேஷம் அப்படிங்கிற ராசியை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, மேஷம் அப்படிங்கிற லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. சனி வந்து உங்களுக்கு எந்த ஹவுஸ் லார்ட் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. சனி வந்து உங்களுக்கு மகரம் கும்பத்துக்கு அதிபதி. மேஷத்துக்கு மகரம் வந்து 10th ஹவுஸ், மேஷத்துக்கு கும்பம் வந்து 11th ஹவுஸ். இதுதான், இவ்வளோதான் அண்டர்ஸ்டாண்டிங். மேஷ ராசியை சேர்ந்த நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு சனி லார்ட் ஆஃப் 10 அண்ட் லார்ட் ஆஃப் 11. 10 உங்களுடைய தொழில், 11 உங்களுடைய லாபம். அப்போது ஏதோ ஒரு மாற்றம் உங்கள் வேலையில், உங்கள் வருமானத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் அடையாளத்தில் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அதை நிறைய முயற்சி பண்ணீங்க, அது நடக்கலை. ட்ரை பண்ணீங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, வேலை மாற்றணும், வெளியூர் போகணும், ஏதோ ஒன்று பண்ணணும் நினச்சிட்டே இருந்தீங்க, அது நடக்கலை. அதில் நிறைய தடைகள் சந்திச்சிங்க. காரணம் குரு பலனும் இல்லை. இப்போது சனி கரெக்டாக அதே 12th ஹவுஸ் தான், 12 தான் இருக்கார், அவர் இடம் மாறல. உங்களுக்கு 12th ஹவுஸில் இந்த 12க்கு தான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அலைஞ்சி திரிஞ்சு ஓடி ஆடி சுற்றி வளைச்சி நடக்கிற பலன் தான் அந்த 12th ஹவுஸ். 12th ஹவுஸ்னாலே விரயம், நேர விரயம், உங்களுடைய உடல் உழைப்பு, உங்களுடைய பொருளாதாரம். அப்போ அந்த இடத்துல சனி இந்த முறை வக்ரம்னா அப்படியே பின்னாடி போகிற மாதிரி தெரியும். அந்த பின்னாடி போகிறது என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து 11th ஹவுஸில் இருக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய பிளான்லாம் வந்து இருந்து அது செயல்படாமல், அந்த முயற்சி கை கொடுக்காம, அது பெருசாக கிளிக் ஆகாமல், நிறைய தடங்கள் சந்தித்து ஒரு மாதிரி டவுனாக டல்லாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வக்ர காலம் உங்களுக்கு பயன்படும். இந்த வக்ர காலம் புதுசாக ஒரு பிளான் போடுறதுலையோ, இல்லை வேறு ஏதாவது பயங்கரமாக நான் ட்ரை பண்ண போகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய பிளானில் வச்சுருக்கேன், இதெல்லாம் இதுக்கு ரிசல்ட் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு மாதிரி வந்து உங்களுக்குள்ள முன்னாடி ஒரு பிளான் மனசில் போயிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி பாஸ்டில் ஒரு 3 months பேக், ஒரு 6 months பேக், ஒரு 1 year பேக் நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ண நினச்சேன். ஐ ட்ரைட் அ லாட், பட் ரிசல்ட்ஸ் இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணேன், நான் என்னுடைய பழைய கம்பெனியை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த பாஸ்கிட்ட பேசி பார்த்தேன், அவர் ஓகேன்னு சொல்கிறேன்னாரு, இப்போன்னாரு அப்போன்னாரு, பட் அது வந்து இன்னும் கிட்ட நெருங்குது. ஓகே ஆமாம் பட் வரல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாபில் மட்டும் நான் சொல்கிறேன். பிஸ்னஸில் ஒரு பெரிய ஐடியாலாம் வச்சு ட்ரை பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணலான்னு நினச்சிருந்தீங்க, பட் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததாலும் சரி, ப்ரொமோஷன், க்ரோத், ஹைக், சேலரி ஹைக்,
அண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, மைக்ரேஷன். இதெல்லாம் ஏகப்பட்ட பிளான் வந்து நீங்கள் மேஷராசியாக இருந்து ட்ரை பண்ணி 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ட்ரை பண்ணேன், 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், 1 இயராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. மேஷத்துக்கு ஒரு சான்ஸ், உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வருது. சரி, இது எல்லா மேஷராசிக்கும் நடந்துருமா அப்படின்னா அதுக்கு என்ன பதில்? பர்த் சார்ட்டில் சனி உங்கள் தொழில் ஸ்தானத்தை டாமினேட் பண்ணுதா, அங்கே பொசிஷனில் இருக்கா, சனி 10ல் பார்வையில் இருக்கா, சனி தசை நடக்குதா, சனி புக்தி நடக்குதா, சனியோட ரூலிங் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கா, இதை பேஸ் பண்ணி தான் இது பலனை தரும். சரி, உடனே ஒருத்தர் டவுட் கேட்பீங்க, மேஷத்துக்கு அப்போ தொழிலை தவிர வேறு எதுவும் தராதான்னு கேட்டால் நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. லார்ட் ஆஃப் 10 and 11 உங்களுக்கு தொழில், வருமானம், லாபம், கடன் பிரச்சனை, கடன் சம்மந்தப்பட்டது, முதலீடு சம்மந்தப்பட்டது, மைக்ரேஷன், அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொமோஷன், க்ரோத், இதுக்கு மட்டும்தான் இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு பண்ணும். அதனால் இது மற்ற ஏரியாவில் இப்போ மேரேஜை பற்றி, சைல்டு பர்த்தை பற்றி, இது இதெல்லாம் அது சம்மந்தப்படலை. சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட இது உங்கள் ஃப்யூச்சர் கரியருக்காக இந்த டைமை நீங்கள் பயன்படுத்தலாம். லைக் ஃப்யூச்சர் கரியருக்காக நான் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணலான்னு நினச்சேன், பட் அது நடக்கலை, இப்போ ட்ரை பண்ணால் நடக்குமா? நடக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டில் அந்த சாட்டர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏன்னா இந்த சனியுடைய இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 13th நவம்பர் 27 வரைக்கும். பொதுவாகவே இந்த 4.5 மாதம் சனி எப்போ வக்ரம் அடைஞ்சாலுமே 4.5 months அப்படியே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுவார். ஸோ மேஷம் அப்படிங்கிற ராசியை சேர்ந்த நீங்கள் அல்லது மேஷம் அப்படிங்கிற லக்னத்தை சேர்ந்த நீங்கள் உங்களுக்கு பர்த் சார்ட்டில் சனியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி கரியரில் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்க, ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறீங்க, சம்திங் உங்கள் மைண்டை வந்து தொடர்ந்து முயற்சி எடுத்து ஒன்றுமே நடக்காமல் இருந்ததுன்னா இந்த வக்ர காலம் நீங்கள் யார், உங்கள் பொறுப்பு என்ன, உங்களுடைய ஒரு முயற்சி என்ன, உங்களோட ஒரு சான்ஸ் என்னங்கிறத அது ப்ரூவ் பண்ணும். அதை சரியாக பயன்படுத்துங்க. இந்த காலம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 137 days. வாழ்த்துக்கள். இந்த சனியுடைய வக்ர கால பலன்கள் ஒரு பொது பலன் தான். இதில் நிறைய பேர் கேட்பீங்க, இது எந்த டேட்லேருந்து எந்த டேட்? 13th ஜூலை, 13 ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 27 வரைக்கும் வக்ர காலம். மீன ராசியிலே தான் இருப்பார், கும்பத்துக்கு வர மாட்டார். ஆல்ரெடி சனி பெயர்ச்சி நடந்தது வந்து மார்ச் 29, 2025. இப்போ இதே 2025 ஜூலை 13 நவம்பர் 27 வரைக்கும் சனி பின்னோக்கி நகர்றது மாதிரி தெரியும். இதுதான் இதோடைய கால்குலேஷன். சில பேர் கேட்டாங்க, வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனி பெயர்ச்சி நடக்கலைன்னு சொல்கிறாங்க, எது உண்மை? வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி நடக்கலைன்றது நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் ஃபாலோ பண்ணுற ஒரு விதிமுறைப்படி. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆஸ் பர் அஸ்ட்ரானமி சாட்டனுடைய டிரான்சிஷன் ஆல்ரெடி நடந்தது, அது இப்போ வக்ரமும் அடையுது. அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ஷனுக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கம் நல்லாவே புரிஞ்சு வரும். ஸோ அதனால் குழப்பம் வேண்டாம். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி சனி இந்த வக்ர காலங்கள் நடக்கும் பொழுது இந்த பாஸ்டில் வந்து பண்ண பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான நேரம். பொதுவாக சனி வக்ரம் அடைகிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்க, உலகத்துக்கு நல்லதா? பொதுவாக சனி வக்ரம் அடைஞ்சா உலகத்துக்கு நல்லதா அப்படின்னா, மீனமில் சனி இருக்கும்போது வரும்போதே நம்ம முன்னாடியே ஒரு அலர்ட் கொடுத்தோம். உலகத்தில் உள்ள பேரழிவுகள், குறிப்பாக வந்து நீர் சம்பந்தப்பட்ட பொருள், கடல், அதே மாதிரி வந்து இயற்கை சீற்றங்கள், வெள்ளம் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கடல் வழி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இயற்கையாக கொடுக்கும்னு நம்ம சொன்னோம். பட் இதெல்லாம் வந்து இப்போ ரிசால்வ் பண்ணுற ஒரு டைமாக வக்ர காலம் அமையும். ஸோ இந்த வக்ர காலம் என்பது என்னெல்லாம் அது ட்ரபிளை க்ரியேட் பண்ணிச்சோ, என்னெல்லாம் அது ட்ரபிளை கொடுத்துட்டே இருந்ததோ, அதை வந்து எப்படியாவது ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த வக்ர காலம் பயன்படும். பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு ஆக்ரோஷமாக தெரியும், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சமாதானப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம். இதை சரியாக புரிஞ்சு பயன்படுத்துங்க. யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகமில் சனி சரியாக இல்லை, சனி வந்து என் சார்ட்லேயே சரியாக வரல, உதாரணத்துக்கு சாட்டர்ன் வந்து 8th ஹவுஸில் இருக்கும், எல்லாருக்கும் 8th ஹவுஸ்னாலும் கெடுக்காது. ஒரு பாவியுடைய வீடு, அதாவது அசுபருடைய வீட்டில் சனி இருந்து அது குரு பார்க்காம சுபர் சேராமல் சனியே சுபத்தன்மையாக இல்லாத கிரகமாக வந்தால் அப்போ தான்
வக்கர காலமாக இருந்தாலும் நல்ல காலமாக இருந்தாலும் சாட்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும்போது தான் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதை மட்டும் செக் பண்ணிங்க. 8 சம்டைம்ஸ் சில பேருக்கு 2 சம்டைம்ஸ் சில பேருக்கு 4 ஹெல்த்துக்கு. 4 சனி தான் ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும். 2னா ஃபேமிலி ட்ரபிள், 8னா மாங்கல்ய ஸ்தானம் குடும்ப பிரச்சனை, 7னா பார்ட்னர்ஷிப்பு, 5னா குழந்தை சம்மந்தப்பட்டது. ஸோ அப்படி 12னா விரயம்னா எங்கே போனாலும் திரும்ப திரும்ப மாறி மாறி போயிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஹாரோஸ்கோப்பில் சாட்டனுடைய பொசிஷன் என்ன, எவ்வளோ தூரம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அசுபர்களோட சேர்ந்துருக்காரா, தனியாக இருக்காரா, பார்வையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. அந்த செக் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு முறையும் www.lifehoroscope.in வெப்சைட்டு உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து என்னென்னா நல்ல தேர்ச்சி பெற்ற என்னுடைய ஜூனியர்ஸ் அஸ்ட்ராலஜி வந்து நல்லா ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுற என்னுடைய ஜூனியர்ஸும் இருக்காங்க. ஆன்லைனில் சர்வீஸ் எடுக்கிறவங்களுக்கு அவங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தேவையான சேவைகளை. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.